Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 27/11/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த தகவல் போய் சேரணும். அதனால் இதை பார்த்துட்டு எவ்வளவு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கொடுத்துருக்கறனால விர்ச்சுவல் வேக்கன்சிஸும் இன்க்ளூட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 33 கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு காலேஜஸ் உங்களுக்கு சாய்ஸஸ் காமிக்குது. இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு இந்த 33 MBBS கவர்மெண்ட் கோட்டா சீட்டையும் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ டெமோ வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் என்னென்ன கல்லூரிகள் உங்களுக்கு விசிபிள் ஆகுது, சாய்ஸஸ் காமிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்துடலாம். நேராக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 92.5% கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கான ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு லாகின் இதை கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கேட்கும். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், இது க்ரீன் கலரில் காமிக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 25/11/2024 ஸ்டார்ட் ஆச்சு. 26/11/2024 5 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பெல் ஐக்கான் காமிக்குது, அதாவது நோட்டிஃபிகேஷன் இன்னமும் சாய்ஸ் ஃபில்லிங் முடிக்கல அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ அதனால் இது ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 எல்லாத்துலேயுமே நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஸோ இதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. டிக்ளரேஷன் எல்லாம் படிச்சுட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீடு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் காட்டுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இதில் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும், இந்த வீடியோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்போ எடுத்தது அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா மேலே பாருங்கள், 27 வெட்னஸ்டே நவம்பர் 1, 2029க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்குறோம். அப்போது இன்றைக்கி ஓகேங்களா 27th நவம்பர் வெட்னஸ்டே 1:30க்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். உங்களுக்கு டோட்டல் சாய்ஸஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் 55 சீட்டு காமிக்குது. கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ். இப்போ இதில் நம்ம இந்த குறிப்பிட்ட மாணவருக்கு MBBS மட்டும் தேவை அப்படிங்கிறதுனால இந்த 55லேருந்து 22 BDSை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கல. 33 சீட்டு மட்டும்தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, மோகன்குமாரமங்கலம், AAP விஸ்வநாதன், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன்ட்டு நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எத்தனை சாய்ஸஸ் போட்டிருக்கிறேனோ அதை தனியாக PDF-ஆக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கிறேன், நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். ஸோ 55 இடங்கள் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள MBBS மற்றும் BDS இடங்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு காமிக்குது. இதில் 33 சீட்டு மட்டும் MBBSல கவர்மெண்ட் கோட்டாக்கு கவர்மெண்ட் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸில் காமிக்குது. ஓகேங்களா, சரி. இப்போது இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு சாய்ஸஸ் கொடுத்துட்டு 33 காலேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளியராக இருக்கும். இதுவும் இன்றைக்கி எடுத்தது தான். டேட்டு பாருங்கள், 27th நவம்பர் வெட்னஸ்டே 1:40க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்குது. இதில் கவர்மெண்ட் காலேஜில் 14 கல்லூரிகள். இந்த 14 கல்லூரிகள் எப்படி சார் வந்தது
சீட் மேட்ரிக்ஸில் இல்லையேன்னா இது வந்து விர்ச்சுவல் வேக்கன்சி. கவர்மெண்ட் கோட்டா அவைலபிள் சாய்ஸஸ் எத்தனை? 14. இந்த பர்டிகுலர் மாணவருக்கு நம்ம வந்து அலாட்டட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம் 14. கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் 15 சீட்டு அவைலபிள், 15 சீட்டு ஃபில் பண்ணியிருக்கிறோம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 4 எம்பிபிஎஸ் சீட்டு அவைலபிள் சீட் ஃபில் பண்ணதும் 4. இப்போது பிடிஎஸ் வந்து நம்ம போடலை, அதனால் 0ன்னு காமிக்குது. அப்போ 55 இடங்களுக்கு 33 இடங்கள் எம்பிபிஎஸ் இடங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போது இந்த 14, 15, 4 அப்படிங்கிறதெல்லாம் என்னங்க சார் அப்படின்னா விர்ச்சுவல் வேக்கன்சி ரீஅலாட்மெண்ட் இருக்கிறனால. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஸ்டான்லியில் ஒரு சீட்டு காலியாக இருந்துச்சு பிசியில். அந்த ஒரு சீட்டுக்கு எந்தெந்த கல்லூரியிலிருந்து மாணவர்கள் அப்ளை பண்ணாங்களோ, நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்டான்லியில் ஒரு சீட்டு வந்து உங்களுக்கு காலியாக இருந்துச்சு. அந்த ஒரு இடத்திற்கு எந்தெந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள்லாம் வில்லிங்னஸ் கொடுத்தாங்களோ, ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது வில்லிங்னஸ் கொடுத்தாங்களோ அந்த கல்லூரிகள் எல்லாம் சேர்ந்து தான் 14. அப்போது இந்த ஸ்டான்லியில் இருக்கிற ஒரு சீட்டுக்கு கீழ்ப்பாக்கில் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டு வில்லிங்னஸ் கொடுத்துருந்தாருன்னா அதை வந்து விர்ச்சுவல் வேக்கன்சியில் காமிச்சிருப்பாங்க. புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது மதுரையில் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருந்தார், வில்லிங்னஸ் கொடுத்துருந்தாருன்னா அதுவும் விர்ச்சுவலில் காமிச்சிருக்கும். தஞ்சாவூரில் ஒரு கேண்டிடேட் வில்லிங்னஸ் கொடுத்துருந்தாருன்னா அதுவும் காமிச்சிருக்கும். இதே மாதிரி அன்சோ ஆன் எல்லா கல்லூரிகள்லேயும் மொத்தமாக 14 கல்லூரிகளில் இந்த ஒரு சீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வில்லிங்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போது கீழ்ப்பாக்கில் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்டான்லிக்கு போகிறாருன்னா இந்த கீழ்ப்பாக் சீட்டு வேக்கண்ட் ஆகும். அந்த கீழ்ப்பாக் சீட்டுக்கு மதுரையில் இருக்கிற யாராவது ஒரு மாணவர் கீழ்ப்பாக் கேட்டிருந்தாருன்னா அங்கே போகும். நான் சென்னை நேட்டிவ்ங்க சார், ஸோ அதனால நான் அங்கே போகிறேன் அப்படின்னா அங்கே போகலாம். இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மாணவர் அடுத்த மதிப்பெண்ணில் இருக்கார், அடுத்த வரிசையில் இருக்கிறாரு, அவருக்கு சென்னை தேவைப்படுது இல்லை ஸ்டான்லி தேவைப்படுதுன்னா அவர் அங்கே போயிருப்பார். அதனால் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலேருந்து கீழே எல்லா காலேஜஸும் உங்களுக்கு இந்த மாதிரி விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் காமிக்கும். அதுக்கு தகுதியான மதிப்பெண் இருக்கும் பட்சத்தில் அந்த மாணவர்களுக்கு அந்த சீட்டு கொடுத்துருவாங்க, அலாட் ஆயிரும். அந்த அலாட்டான கேண்டிடேட்னுடைய சீட்டு காலியாச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற மதிப்பெண் உள்ள மாணவருக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வரும். ஓகேங்களா? அதனால் வந்த காலி இடங்கள் தான் இது. வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 33 கல்லூரிகளில் இந்த மாதிரி ரீஅலாட்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. இப்போது சீட் மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த சீட்டையும் இதில் காமிச்சிருக்காங்க. சரி, அப்போது என்னென்ன கல்லூரிகள்ங்க சார் அப்படின்னா இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுவும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி எடுத்தது தான். இந்த மாணவர் ஃபஸ்ட்டு சாய்ஸாக அவர் வந்து அன்னை மெடிக்கல் காலேஜ் கேட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அன்னை, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் போட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அன்னை, அப்புறம் கற்பகம், வேலம்மாள், பிஎஸ்ஜி, திருச்சி எஸ்ஆர்எம், கற்பக விநாயகா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் வேக்கன்சிஸ்லையும் காமிக்குது. ஓகேங்களா? மேல்மருவத்தூர், ஸ்ரீ முத்துக்குமரன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், இதெல்லாமே கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப் சீட் கிடைக்குதோ இல்லையோ இந்த மாணவர் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காரு. ஓகேங்களா? இதை எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னமும் டைம் இருக்குது, நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, நான் ரீஅலாட்மெண்ட் போடுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ரீஅலாட்மெண்ட் போட்டுக்கலாம். அதே போல் ஏற்கனவே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்றவங்களும் இந்த சாய்ஸஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? நிறைய மாணவர்கள் வந்து ஸ்டான்லியில் ஒரு சீட்டு, அதே போல் அன்னை மெடிக்கல் காலேஜில் ஒரு 30 சீட் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தகவல் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில், திரும்பவும் சொல்கிறேன், விருப்பம் இருக்கும் பட்சத்தில், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைச்சா நான் கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிற காலேஜை எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகிட்டாங்க, ரூம் செட் ஆகிடுச்சு, காலேஜ் செட் ஆகிடுச்சு, ஹாஸ்டல் செட் ஆகிடுச்சு அப்படின்றவங்க நீங்கள் அங்கேயே இருந்துக்கலாம், அங்கேயே ரீட்டைன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதை விட எனக்கு எங்கள் ஊருக்கு பக்கம், இல்லைன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கம், இல்லைன்னா நான் வந்து இன்னொரு காலேஜுக்கு போகிற விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம், ரீஅலாட்மெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, கம் டு த பாயிண்ட். அடுத்தது மாதா மெடிக்கல் காலேஜில் வேக்கன்சி இருக்குது, பனிமலரில் இருக்குது, அருணை மெடிக்கல் காலேஜ், நந்தா மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டில் காமிக்குது. ஓகேங்களா? அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ.
இப்போது எனக்கு 4 ரவுண்ட்லேயுமே சீட்டு கிடைக்கலைங்க சார், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 எதுலேயுமே சீட்டு கிடைக்கலைங்க சார்ங்கிறவங்க இந்த எம்பிபிஎஸ் மட்டும் வேணும்னா 33 சாய்ஸஸை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஸும் சேர்த்து வேணும் அப்படின்னா 55 சாய்ஸஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன், அப்புறம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் ஸ்டான்லி அவைலபிளாக இருக்குது விர்ச்சுவல் வேக்கன்சியில். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மோகன்குமார மங்கலம் மெடிக்கல் காலேஜ், கேஏபி விஸ்வநாதன், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண மாணவர்கள் வில்லிங்னஸ் கொடுத்ததுனால இங்கெல்லாம் உங்களுக்கு விர்ச்சுவல் வேக்கன்சி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாணவர்கள் அடுத்த கல்லூரிக்கு போகும் பட்சத்தில் இந்த சீட்டு காலியாகும். புரியுதுங்களா? அப்போ அந்த சீட்டுக்கு அடுத்தவங்கன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக அலாட் ஆயிரும். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மோகன்குமார மங்கலம் மெடிக்கல் காலேஜ், கேஏபி விஸ்வநாதன், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு ஐஆர்டிடி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, அப்புறம் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ மொத்தமாக உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி செல்ஃப் ஃபைனான்ஸ் இது எல்லாத்துலேயும் சேர்ந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ்சில் மட்டும் 33 இடங்கள் உங்களுக்கு சாய்ஸஸில் காமிக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ரீஅலாட்மெண்ட் போடுறவங்களும் போட்டுக்கலாம். இது வரைக்கும் எனக்கு எந்த சீட்டுமே கிடைக்கலைங்க சார், எப்படியாவது ஒரு சீட்டு கிடைச்சா பரவாயில்ல, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்க இந்த சாய்ஸஸை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAPVS யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல் ஏதாவது ஒரு சீட் எடுத்து நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க, ரீட்டைன் ஆகிட்டீங்க அப்படின்னா சீட்டு கிடைக்காத மாணவர்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. 55 காலேஜஸ் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ்லேயும் பிடிஎஸ்லேயும் காட்டுது. எம்பிபிஎஸ்சில் மட்டும் உங்களுக்கு 33 கல்லூரிகள் அப்படிங்கிறது காட்டுது. அப்போது இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். பாய், see you, have a nice day.